தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தோல்வி தான் ஜாக்கி சான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுச்சின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க. ஜாக்கி சானோட அந்த தோல்வி படத்தில் இருந்தால் அவர் மிகப்பெரிய வாழ்க்கை பயணத்தையே கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் தோல்வியானதுனால தான் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமாக சினி ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது எதனால் அந்த படம் தோல்வியாச்சு, அந்த தோல்வியான படத்துலேருந்து ஏன் ஜாக்கி சான் கற்றுக்கிட்டாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜாக்கி சானோட அந்த தோல்வி படத்துக்கு முதல் காரணமே யாருன்னா ப்ரூஸ்லி தான். ஏன் அப்படின்னா ப்ரூஸ்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நடிச்சிருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் தான் நடிச்சிருந்தார். அந்த ஆக்ஷன் காட்சிகள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அவருக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு. அந்த ரசிகர்களை நம்ம ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர். ஏன்னா அவர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மேனாகவும் நடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் ப்ரூஸ்லி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் சினிமா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோவை உருவாக்கணும்னு சொல்லி சீனா நிறுவனங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஜாக்கி சான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி மாதிரியே சண்டை போட்டு ப்ரூஸ்லி மாதிரியே நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபஸ்ட்டு மூவி பார்த்தீங்கன்னா 1976 ரிலீஸ் பண்ணார். அந்த படத்தை அவரே பார்த்தீங்கன்னா இயக்கவும் செஞ்சார். ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படமாக ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்தில் இவரோட ஸ்டண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ப்ரூஸ்லி மாதிரி பார்த்தீங்கன்னா இவரால் பண்ண முடியாமல் போனதுனாலையும் ரசிகர்கள் பற்றி அதை ஏற்றுக்கிடாதனாலையும் இந்த படம் மிகப்பெரிய தோல்வி ஆயிடுச்சு. இது ஜாக்கி சானை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன துன்பத்தில் ஆளாக்குனுச்சு. ஏன்னா ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சின்ன வயசு. அதனால் அவருக்கு இதை என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருந்ததுனால அந்த தோல்வியை அவரால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அந்த தோல்வியை பார்த்தீங்கன்னா அவர் மனதார யோசிக்க ஆரம்பித்தார், நாம் எங்கே தப்பு செஞ்சோம் அப்படின்ட்டு. அப்போ தான் ஜாக்கி சான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் ப்ரூஸ்லி அல்ல, நான் ஜாக்கி சான் அப்படின்னு தன்னைத்தானே தேர்த்திக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு. அப்போது சரி நான் ஒன்று பண்ணுறேன், நான் ஒன்று படம் போடுறேன், நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி வேணால் பண்ணு அப்படின்னு ஜாக்கி சான் மேலே அந்த நம்பிக்கையில் ஒரு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா படத்தை தயாரிக்கிறாரு. அப்போது ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டண்ட்டு நல்லா வரும், ஆனால் ப்ரூஸ்லி மாதிரி பண்ண வேணாம், நாம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் ஆக்ஷன் கலந்த காமெடியில் கையில் எடுத்தார். அது பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் போலீஸ் ஸ்டோரி, தி டிராகன் மாஸ்டர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் நடிக்க ஆரம்பித்தார். அவருடைய அத்தனை படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்டிமெண்ட் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், கதையும் நல்லா தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஒருவேளை முதல் படமே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி மாதிரி நடித்து அந்த படம் அவருக்கு ஹிட்டாக இருந்தாக்கா நிச்சயம் அவர் ப்ரூஸ்லி மாதிரி வெறும் ஸ்டண்ட் மேனாக மட்டும்தான் போயிருப்பார். உலகம் முழுக்க அவருக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் உருவாகியே இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி நடந்த அந்த தோல்வி தான் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு ஆக்ஷன் கலந்த சூப்பர் ஹீரோவாக நமக்கு அவர் கிடச்சிருக்காரு. எனக்கு ஜாக்கி சான் நடித்த படம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டோரி, தி ட்ரங்கன் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஆர்மர் ஆஃப் காட், இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஜாக்கி சான் நடித்த படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 90 கிட்ஸ் யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜாக்கி சானை பிடிக்காமல் இருந்திருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை ரசிக்கவும் வச்சுருக்காரு, நம்மளை ஆச்சரியத்தையும் ஆழ்த்திருக்காரு.